Hello everyone, welcome to Inayantha Kaigal Academy. Welcome to another video. இங்கே வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட சிலபஸ் படியாக ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் ஆட்டோமொபைல் பாட்டே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் அந்த சிலபஸ் படி அந்த டாபிக்ஸ் ஆரம்பிக்க போகுது. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒரு டாபிக் இல்லை, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி இந்த டாபிக் வந்து மெட்டல்ஸுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மெட்டல்ஸுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் லேர்ன் பண்ணால் ஓகே தான். இங்கே வந்து முதல்ல ஏன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸோட பேஸ். ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். அதனால ஸ்ட்ரக்சரை பற்றி லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நமக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து 2 types ஆஃப் பாண்ட்ஸ் இருக்காங்க. இதெல்லாமே பேசிக் ஐடியாஸ் தான். 2 types ஆஃப் பாண்ட்ஸ் இருக்காங்க, பிரைமரி பாண்ட்ஸ் அண்ட் செகண்டரி பாண்ட்ஸ். பிரைமரி பாண்ட்ஸ் வந்து இன்டர் ஆட்டமிக்காக இருக்கும், செகண்டரி பாண்ட்ஸ் வந்து இன்டர் மோலிகுலராக இருக்கும். இன்டர் ஆட்டமிக் உங்களுக்கு தெரியும், அந்த அயோனிக் பாண்டிங், கோவலன்ட் பாண்டிங். அண்ட் இன்டர் மோலிகுலர் பாண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ஹைட்ரஜன் பாண்ட், தென் டிஸ்பர்ஷன், டைபோல். எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சால் போதும். இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெட்டல்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்டிங் இருக்காது, மெட்டாலிக் பாண்டிங். இந்த மெட்டாலிக் பாண்டிங் என்னன்னா, இந்த மெட்டல்ஸ் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்னா there is a lot of free electrons. அந்த மெட்டல்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்னு வெளியே வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மெட்டல்ஸுக்குள்ள. அதனால தான் இதோட கண்டக்டிவிட்டி, தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எல்லாத்துக்கும் பேசிக் ரீசன் அதுதான். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வேற எங்கேயும் போய் பாண்ட் ஃபார்ம் ஆக மாட்டேன். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரான்ஸோட கிளவுடுக்கு ஒப்வியஸ்லி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஆல்ரெடி லூஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் இருந்த அந்த மெட்டல் வந்து அயோன்ஸ் ஆகும், அது வந்து பாசிட்டிவ் அயோன்ஸாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் அயோன்ஸ் அண்ட் திஸ் கிளவுட்ஸ் போத் ஆர் ஹேவிங் ஆப்போசிட் சார்ஜ். அதனால வந்து அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அதுதான் இந்த மெட்டாலிக் பாண்டிங்கோட ரீசன். இந்த மெட்டாலிக் பாண்டிங் வந்து அயோனிக் அண்ட் கோவலன்ட் பாண்டிங் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கம்மி தான். இட்ஸ் அ ஃபீபிள் டைப் ஆஃப் பாண்டிங். நெக்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் ஏன் ஒப்பேக்கா இருக்கு லைட்டுக்கு, ஏன் மெட்டல் லைட்டோ டிரான்ஸ்பேரண்ட் இல்லை, ஒப்பேக்கா இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கேன் அப்சார்ப் எனர்ஜி, அந்த லைட் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணிடுவாங்க. அதனால வந்து ஒப்பேக்கா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீக்கா இருக்குது அயோனிக் பாண்டிங். as we know that one of the atoms will lose the electron and the other one will gain the electron. That is called ionic bonding. Covalent bonding வந்து sharing of electrons. One of the atoms, both the atoms, they will share their electrons each other. From here, இங்கே இருந்தால் அந்த எக்ஸாக்ட்லி அந்த டாபிக் we are entering the topic types of materials. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராட்லி இந்த மாதிரி ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் ஹெட்ரோஜீனியஸ், ஐசோட்ராபிக், அன்ஐசோட்ராபிக், ஆர்த்தோட்ராபிக், இப்படியா டிவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியணும். ஹோமோஜீனியஸ்னா யூனிஃபார்ம் காம்போசிஷன், அந்த காம்போசிஷன் அந்த மெட்டலுக்குள்ள இல்லைன்னா மெட்டீரியலுக்குள்ள யூனிஃபார்மாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் எடுத்தாலும், எக்ஸிட் பாயிண்ட் எடுத்தாலும், மிடில் பாயிண்ட் எடுத்தாலும் எங்கேயும் அந்த காம்போசிஷன் சேஞ்ச் ஆகாது. அதுதான் இந்த ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் ஹோமோஜீனியஸ். அது வந்து ஹோமோஜீனியஸோட ஆப்போசிட், காம்போசிஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து. அது வந்து நான் ஹோமோஜீனியஸ். நெக்ஸ்ட் வந்து ஐசோட்ராபிக். இந்த ஐசோ அந்த வேர்டே வந்து சேம், அதான் மீனிங். ஐசோசஸ் ட்ரையாங்கிள் லைக்வைஸ் ஐசோ வந்து meaning itself is same. So isotropic means every direction from a point they are having the same properties. ஒரு பாயிண்ட் இருந்து நார்த், சவுத், வெஸ்ட் இல்லைன்னா லெஃப்ட், ரைட், அப், டவுன் எங்கே போனாலும் சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அதான் இந்த ஐசோட்ராபிக். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுருங்க. ரப்பர். நெக்ஸ்ட் அனைசோட்ராபிக், அதோட ஆப்போசிட். இஃப் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் எவ்ரி டைரக்ஷன், then it is called anisotropic. Examples on the composites.
நெக்ஸ்ட் ஆர்த்தோட்ரோபிக். ஆர்த்தோனா மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் அந்த மீனிங். அதனால இங்க வந்து material properties are different in mutually perpendicular directions at a point. ஒரு பாயிண்ட் எடுத்தா அந்த XYZ அந்த மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்க்குள்ள அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து wood. இந்த எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் மெமரைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லிடலாம். பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டலைன் அண்ட் அமோர்ஃபஸ் சொல்லுவாங்க. கிறிஸ்டலைன்னா ரொம்ப ரிஃபைன்டா இருக்கும், ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அமோர்ஃபஸ்னா அப்படி இருக்காது. அமோர்ஃபஸுக்கு எக்ஸாம்பிள் தான் கார்பன், கிறிஸ்டலைனுக்கு எக்ஸாம்பிள் தான் டைமண்ட். ஓகே, ரெண்டுமே கார்பன் தான், ஆனா 2 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். இங்க வந்து அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றதுக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ் ஒரு டேர்ம் இருக்காங்க. கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல் லாட்டிஸ்னா அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற அந்த மெட்டீரியலோட ஸ்பேஸ் லாட்டிஸ். ஸ்பேஸ் லாட்டிஸ் மீன்ஸ் the orderly arrangement of atoms. இங்க வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ்னா அந்த கிறிஸ்டலோட ஸ்பேஸ் லாட்டிஸ். இந்த நெக்ஸ்ட் வந்து யூனிட் செல் ஒரு டேர்ம் கூட இருக்கு, யூனிட் செல். யூனிட் செல் வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸோட பேசிக் யூனிட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் லாட்டிஸ் உள்ள இருக்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ். அந்த கிறிஸ்டல் லாட்டிஸோட பேசிக் யூனிட் வந்து யூனிட் செல். நெக்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டல் லாட்டிஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க அது பார்த்துக்கலாம். In a crystal lattice, each atom, molecule or ions is represented by a single point. In the crystal lattice, அது வந்து when we are representing that, we are using a single point to mention this atom, molecule or ions. I will show an example. Like this. இது வந்து அயோனா இருக்கலாம், ஏட்டா இருக்கலாம், மோலிகுலா இருக்கும். நெக்ஸ்ட், these points are called lattice site or lattice point. அந்த atom or molecule or ion இருக்கிற இடம் அதுதான் lattice site or lattice point. Next, lattice sites or points are together joined by a straight line in a crystal lattice. அது வந்து இதெல்லாமே வந்து when we are representing that, this straight line and all are imaginary. When we connect these straight lines, we can get a three-dimensional view of the structure. This 3D arrangement is called crystal lattice and also known as Bravais lattice. So, crystal lattice order, another name is Bravais lattices. Okay. We have already discussed about the unit cell. அது வந்து இந்த crystal lattice ஓட basic unit. அந்த unit cell build பண்ணி இல்லைன்னா stack பண்ணி தான் இந்த crystal lattice form ஆகும். இந்த unit cell வந்து we have to learn 3 classifications, type of unit cell. One is primitive unit cell, the other one is body centered, the other one is face centered. இந்த primitive unit cell, body centered unit cell, face centered unit cell இந்த மூணுமே வந்து எங்க எல்லாம் அந்த atom or molecules or ion பார்க்க முடியும் அந்த பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் நம்பர் ஒரு டேர்ம் இருக்காங்க. இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் அசோசியேட்டட் டு பர்டிகுலர் ஆட்டம். ஒரு பர்டிகுலர் ஆட்டத்துக்கு எவ்வளோ நெய்பரிங் ஆட்டம்ஸ் இருக்காங்க அதுதான் இந்த கோஆர்டினேஷன் நம்பர். Now we are going to the different type of unit cells. The first one is primitive unit cell. Primitive unit cell வந்து இது ரொம்ப பேசிக் ஆனது. When the constant particles occupy only on the corner positions, அந்த யூனிட் செல் பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து கார்னர்ல மட்டும் இந்த ஆட்டம்ஸ் occupy ஆயிருந்தா அதுக்கு பேரு primitive unit cell. ஓகே, கார்னர்ல மட்டும் இருந்தா. நெக்ஸ்ட் வந்து பாடி சென்டர்ட். அதுக்கு முன்னாடி இந்த primitive unit cell effective number of atoms பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கார்னர் இருந்தா இந்த கார்னர் இருக்குன்னா
each atom will be shared by 8 unit cell or neighboring unit cells. So one unit cell will be having 1 by 8 of that atom. Okay, in the corner வந்து you can imagine that. இல்லைன்னா யூடியூப் பார்த்தா நிறைய வீடியோஸ் கிடைக்கும், அந்த 3 dimensionally அது பார்த்தா தான் அந்த ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 டைப்ஸ்ல இந்த ஆட்டத்தோட சரௌண்ட் பண்ணி அந்த யூனிட் செல் இருக்கும். அதனால ஒரு செல்லுக்கு 1 by 8 போர்ஷன்ஸா இருக்கும். அதனால இங்க 1 by 8, இங்க 1 by 8, 1 by 8, 1 by 8 அந்த மாதிரி 8. So 8 into 1 by 8, which is nothing but 1. So effective number of atoms in a primitive unit cell is 1. அதனால இங்க 1 by 8 into 8 போடுதுபாங்க. ஓகே, இதோட கோஆர்டினேஷன் நம்பர் you have to memorize that. இல்லனா அது இமேஜின் பண்ணி போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால you can memorize that. The coordination number for primitive unit cell is 6. Next on the body centered unit cell. Body centered unit cell na இந்த primitive unit cell விட்டு இந்த பாடியோட சென்டர்ல வந்து ஒரு ஆட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப அதனால 8 atoms in the corner and 1 atom in the center of the unit cell. So 8 atoms வந்து already 1 atom வந்து 8 unit cell ஷேர் பண்ணிருவாங்க. இதனால 1 by 8 into 8. So effectively cornerல contribution வந்து 1 atom. And body center வந்து யாருமே ஷேர் பண்ணல. பாடி அதாவது அந்த யூனிட் செல்லோட சென்டர்ல இருக்கு. அதனால there is no sharing. So அதனால effective number will be 1. So 1 plus 1 will be 2. அதனால வந்து இந்த பாடி சென்டர்ட் யூனிட் செல்லுக்கு effective number of atoms வந்து 2. Unit cell has 2 atoms. 8 into 1 by 8 plus body center atom 1. 1 plus 1 2. Okay. And the coordination number for body centered cubic is 8. முன்னாடி வந்து 6, primitive வந்து 6, இது வந்து 8. இந்த ஆர்டர்ல படிச்சிருக்கோம் 6 8 12. Next on the face centered unit cell. Face centered unit cell na இது பாத்துறோம். இந்த ஒரு கியூபுக்கு வந்து 6 faces. A cube has 6 faces. ஓரோ ஃபேஸிலும் சென்டர்ல வந்து ஓரோ atoms இருக்கு. In addition to the 8 atoms in the corner. So 8 atomsல ஒரு atom வந்து neighboring 8 units எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபேஸ்ல வந்து only 2 atoms can share. அதனால contribution வந்து 1 by 2. So the total effective number of atoms will be 8 into 1 by 8 plus 6 into 1 by 2. Each face centered atom is shared by only 2 unit cell. அந்த face வந்து ரெண்டு பேருக்கு தான் ஷேர் பண்ண முடியும். அதனால contribution வந்து 1 by 2. So total will be 4. 8 plus 3. So if there is a question, ஒரு question இப்படி கேட்குவாங்க, which is the most dense unit cell? That is face centered unit cell, because it is having 4 number of effective atoms. So இதுக்கு density அதிகமா இருக்கும். இந்த unit cellக்கு density அதிகமா இருக்கும். Next coordination number வந்து 12. Just memorize it. Next இது ரிலேட் பண்ணிட்டு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பேக்கிங் ஃபேக்டர். பேக்கிங் ஃபேக்டரோட அந்த ஈக்குவேஷன் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆட்டம்ஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். அந்த யூனிட் செல்ல டோட்டல் வால்யூத்தில் எவ்வளோ வால்யூம் அந்த ஆட்டம்ஸ் ஒக்கியூபை பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர் தான் இந்த பேக்கிங் ஃபேக்டர். அதோட ஐடியா வந்து தான் எவ்வளோ ஆட்டம்ஸ் அந்த யூனிட் செல்லுக்குள்ள ஒக்கியூபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லாட்டிசஸ். இப்போ இந்த பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட், பிரிமிட்டிவ் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கியூபோட 3 sides 1 2 and 3, these 3 sides and 3 angles 1 2 3, இந்த 6 மெஷர்மெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 6 மெஷர்மெண்ட்ஸோட டிஃபரன்ஸில் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் வந்திருக்காங்க. இது வந்து பார்த்துருங்க, சிம்பிள் கியூபிக்லி வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும்.
A, B, C. A equal to B equal to C. Three sides, 1, 2, 3. A, B, C. Then alpha, beta, gamma. All these angles are 90 degree because it's a cubic structure. Next, tetragonal, an elongated cubic. Here on the A equal to B, but it is not equal to C. C is somewhat more, and angles are all 90. It's very evident in the picture. Picture பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. C வந்து different இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு tetragonal. Next, orthorhombic. Orthorhombic na இது ஒரு parallelogram type. அந்த கீழ இருக்கணும். Parallelogram இல்ல rectangle type. Length is not equal to breadth, is not equal to height. A not equal to B and they are not equal to C. எல்லா சைடுமே டிஃபரெண்டா இருக்குது. அது orthorhombic. ஆனா angles வந்து 90 டிகிரியா இருக்கும். எல்லாமே equal and it is equal to 90 degree. Next, monoclinic. Monoclinicனா இதே மாதிரி தான், ஆனா ஒரு ஆங்கிள் வந்து 90 இருக்காது. அந்த பேஸில் வந்து ஒரு parallelogram டைப் இருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். A is not equal to B is not equal to C. இதே மாதிரி தான். ஆனா பேஸில் வந்து parallelogram type, not rectangle. So gamma angle is not 90 degree. Only alpha and beta are 90. Such type of crystal lattice is called monoclinic. The other one is triclinic. இங்க வந்து ஒண்ணுமே equal இல்ல. A is not equal to B, not equal to C, alpha is not equal to beta, and beta is not equal to gamma, and they are not equal to 90 degree. So it's called triclinic. Tri, all these three are different. All the linear and angular, linear and angular measurements are different. Next on the hexagonal. They on the base on the hexagonal shape இருக்காங்க. அதனால இந்த பேர் கொடுத்துருவாங்க. A equal to B. அந்த hexagonோட பேஸ்ல இருக்க அந்த sides எல்லாமே equal. ஆனா height வந்து different. So A equal to B not equal to C. Then angles. Alpha equal to beta equal to 90 degree. Means this angle and this angle 90 degree, but gamma is 120 degree because hexagon oda or angle வந்து 120 இருக்கும். Total 360 அந்த மாதிரி. Next, rhombohedral. அது rhombus ஓட ஒரு prism like. Rhombohedral na A equal to B equal to C. இந்த மூணு சைடு ஈக்குவலா இருக்கும். ஆனா ஆல்பா பீட்டா காமா angles ஈக்குவலா இருக்கும், but 90 டிகிரியா இருக்காது. அதுதான் அதோட டிஃபரன்ஸ். இந்த different type of crystal lattices இந்த measurements எப்படி டிஃபரெண்ட் ஆகும், அது வச்சு எப்படி அந்த கிளாசிஃபிகேஷன் வரும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதோட effective number of atoms and coordination number அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதே மாதிரி அந்த different type of materials, types of material, homogeneous, non-homogeneous, isotropic, anisotropic, orthotropic, இதெல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கில் வந்து இவ்வளோ தான் கவர் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், மெட்டல்ஸோட ஸ்ட்ரக்சர், அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிறிஸ்டல் லாட்டிசஸ் அதெல்லாம் அதில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் தான், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.